இன்னைக்கு என்னோட படிச்ச மாணவியிலிருந்து பரிசு பொருட்கள் வந்தது. இன்னைக்கு தான் இந்த கையில கிடைச்சது. அவ கொடுத்துக்கிற நாள் இன்னைக்கு தான் இந்த கையில கிடைச்சது. அப்ப அதை உங்களோட சேர்ந்து உடைச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது. நிறைய பாரமான பொருட்களா இருக்குது, ஆனால் மதிப்பான பொருளா இருக்குன்னு நினைக்கிறேன். என்னோட தமிழ் படிக்கிற மாணவி BA படிக்கிறா. என்ன பொருளா இருக்கும் பார்ப்போம். என்ன இருக்குது தமிழ் படிக்கிற மாணவி என்றபடியா தமிழ் சார்ந்த, தமிழ் மரபு சார்ந்த, தமிழ் பண்பாடு சார்ந்த பொருட்களாக தான் இருக்கும். மண்ணால செய்த தேநீர் குடிக்கிற ஒரு குவளை, அழகான குவளை. ஒன்றில் மூன்று குவளைகள். ஒரு குவளை பரிசு கொடுக்கிறதே பெரிய விஷயம், அது மண்ணால் ஆன குவளை. இது 3 குவளை. எனக்கு தேநீர் குடிக்க விருப்பம் என்று தெரியும், அது மண் குவளையில குடிக்க விருப்பம் என்றது அவருக்கு எப்படி தெரிய வந்ததுன்னு எனக்கு தெரியல. காலையில நான் இவ்வளவு தேநீர் தான் குடிக்கிறேன். இப்ப இந்த குவளையில தேநீர் குடிக்க நான் எப்படி விரும்பினான்ன்றது கரநாளா எனக்கு மண் குவளையில தேநீர் குடிக்கணும். நான் ஜியாவாக்கு போயிருக்க 2 குவளை வாங்கி கொண்டு வந்தேன். அங்க வாங்கி கொண்டு வர பயத்துல நிறைய வாங்கி கொண்டு வரையில உடைஞ்சு போயிடுவேன். ஆனால் இவ பக்குவமா இவ்வளவு பொருட்களையும் எனக்கு கொடுத்துருக்கிறா. மற்றதை பார்ப்போம் என்னண்டு. இன்னொரு அழகான குவளை. பெரிய ரசிகை தான் போல இருக்குது, மண்பாண்டங்கள்ல ரசிகை போல இருக்குது. இது 11க்கு சிலவள உதவும். இந்த மண்பாண்டங்களை பற்றி படிக்கிறேன் தமிழுக்கு. மண்பாண்டங்கள்ல என்னென்ன விதங்கள் இருக்குன்றதை எல்லா விதத்தையும் எனக்கு வாங்கி கொண்டு வந்துருக்கா போல இருக்குது. இலங்கையிலிருந்து வந்திருக்குதா, எங்கேருந்து இவ்வளவு பொருட்களை எழுப்பிச்சிருக்கா, என்ன நடந்திருக்கா, போயிட்டு வந்திருக்கிறாவா ஒன்றும் தெரியல. என்னத்தான் அவட்ட அடிச்சு கேட்கணும். எதற்காக இந்த பரிசு ஒன்றுமே தெரியல. இது இன்னும் கொஞ்சம் ஆச்சரியமான பொருள் போல இருக்குது. வட்ட வெடியா வருது. வெடிச்சத்தம் எல்லாம் கேட்குது. கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டுது. போத்தில் மூடியோட, தண்ணி போத்தில் மூடியோட, ஆனா மேல் மூடி கொஞ்சம் உடைஞ்சு போயிட்டுது. பக்கமா வெட்டி எடுப்போம். அது நிறைய இடங்கள்ல நின்று தங்கி வந்தது இந்த பாசல். இருந்தாலும் பக்குவமா தான் கொண்டு வந்து நான் உழைச்சிருக்க மாட்டேன். கார்ல கொண்டு வந்தேன்னா தண்ணி போத்து, தண்ணி விட்டு குடிக்கிற தண்ணி போத்தில் இதில் உடைஞ்சிட்டுது. என்னட்ட வரைக்கெல்லாம் உடைஞ்சி போச்சு தெரியும். அந்த துண்டுகளை வச்சு ஒட்டுறதுக்கு வழி பார்க்கலாம். துண்டு கிடக்கிறபடியா அதை ஒட்டலாம்னு நினைக்கிறேன். துண்டுகளை வச்சு ஒட்டுறதுக்கு வழி பார்க்கலாம். உண்மையிலேயே அழகான பரிசு. முன்னம் எங்களுடைய வாழ்க்கையில மண்பாண்டங்களை பரிசளிச்சா சிரிப்போம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு இலகுவா கிடைக்கிற பொருட்கள். இப்ப இந்த நாட்டில் இலகுவா கிடைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு கடினமான பொருட்களா மாறி இதெல்லாம் ஒரு பொன் போன்ற பரிசுகளா கிடைச்சிருக்குது. உண்மையிலேயே மிக்க நன்றி. இந்த பரிசை தந்த அன்பான என்னுடைய மாணவிக்கு மிக்க நன்றி. நான் இது சோசியல் மீடியால போட போறதால பேரை சொல்லல. உண்மையிலேயே எனக்கும் அவருக்கும் பெரிய ஒரு கனகால தொடர்பு இல்லை. சென்ற ஆண்டுல இருந்தா என்னோட கல்வி கற்க வந்திருக்கிறா. அப்படி இருந்தாலும் நிறைய வகுப்புகள் இன்னும் நான் அவரோட கற்றுக் கொடுக்கல. இருந்த போதும் இந்த அழகான பரிசுகளை என்ன நினைச்சு கொடுத்து விட்ட உங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் காலையில இதுல தேநீர் குடிப்பேன். குடிக்கும் போது உங்களை நான் நினைச்சு கொள்ளுவேன். நன்றி.